அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், மாநகராட்சியின் கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா தூய்மை பணியாளர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. என்ன இதுலன்னா 12 மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான பேச்சு. இது வந்து திமுக ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வார்டுக்கு மட்டும்தான் தனியார் மையம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ போராட்டங்கள் வந்து ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி நடந்தது, எவ்வளோ இயக்கங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போராடினாங்க, யாரெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட 12 மாநகராட்சிகளில் வந்து தனியார் மயப்படுத்துறாங்க அப்படின்னும் போது எல்லா இடங்களிலுமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்போ குரல் கொடுத்தவங்க யாருமே இந்த ஆட்சியில் வந்து குரல் கொடுக்காம இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. சென்னையில் வந்து 2 மண்டலங்களுக்கு மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாநகராட்சிக்கு என்று உலக வங்கி வந்து நிதி கொடுக்குறாங்க. நகராட்சி என்பது மாநகராட்சியாக மாறும் பொழுது அதற்கான சில கிரிட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வங்கியிலேருந்து பணம் தரோம், மாநகராட்சியை வந்து மேம்படுத்துக்கிறீங்க, பதால் சாக்கடை போன்ற புதிய திட்டங்களை கொண்டு வந்து மாநகராட்சியை மேம்படுத்துறீங்க அப்படின்னா, அதுபோக வரி வசூல் பண்ணுறீங்க, வரி வசூல் பண்ணி அந்த எங்களுடைய கடனை கட்டுறீங்க. இந்த எங்களுக்கான நாங்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறோம். அதன் அடிப்படையிலான நிபந்தனை என்னென்னா, அதாவது நிரந்தரமான பணியாளர்கள் மூலமாக சம்பளம் வந்து உங்களுக்கு சிக்கலாகுது. அப்போ தனியாருக்கு மயப்படுத்துறதுக்கான ஒரு இதில் கையெழுத்து போட்டிங்க. நீங்கள் இந்தியா வந்து காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருச்சு, தனியார் மயமத்தை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து நம்ம சென்னையில் ஒரு 8 மண்டலம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏன் பாதிக்கு பாதி வந்து நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. ஒன்றிய அரசும் வந்து நமக்கு நிதி கொடுக்காத நிலைமையில் மாநகராட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் பாதிக்குது. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் மழை தடுப்புக்கான பெரிய ஒரு வேலை நடந்தது. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வேலை நடந்தது. அப்போ அந்தளவுக்கு வேலை நடக்குதுன்னா அதுக்கான பணம் வந்து தேவை இருக்குது. அந்தளவுக்கு இங்கே வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இப்போ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகள் எல்லாமே வந்து மாநகராட்சி தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ உலக வங்கி சொல்லக்கூடிய சில கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 மண்டலம் மாற்றினாங்க. அதுக்கு எதிராக தொழிலாளர்கள் போராடினாங்க. போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இடதுசாரி இயக்கங்கள், மற்ற அமைப்புகள், தனிநபர்கள், இந்த மாதிரியான நாட்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியே குலைஞ்சு போன மாதிரி வந்து பெரிய பிரச்சனையாகி காட்டினாங்க. தங்களை ஒரு நிரந்தர பணியாளர் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து மாற்றுறாங்க. மாநகராட்சி பணியாளர்கள் வந்து தனியார்ட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது போராடக்கூடிய உரிமை அந்த தொழிலாளர்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. திமுக ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டத்துக்கும் கூட அவர்கள் போராடக்கூடிய உரிமை உண்டு. ஆனால் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது, அமைச்சரே நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி தான் முடிவு கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 12 மாநகராட்சிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அந்த அமைப்புகள், அன்றைக்கு திமுக அரசை கண்டித்த அமைப்புகள், ஏதோ ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்கு எதிராகவே வந்து திமுக இருக்கிற மாதிரி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக திமுக இயங்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து ஊடகங்கள் வந்து படம் எடுத்து காட்டினது. இன்றைக்கி 12 மாநகராட்சியில் அறிவிச்சிருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? இடதுசாரி இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க? இடதுசாரி இயக்கங்கள் இன்றைக்கி பாஜக தாவேக அரசு வாய் தவறினாலும் கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக உள்ளே தானே இருக்குது. அதனால் இந்த தாவேக அரசுக்கு ஆதரவாக வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. திமுக தலைவர் கண்டித்து பேசினா கூட வந்து ஏன் 6 மாதம் நயம் சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே ஏன் கண்டிக்கிறீங்க அப்படிலாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு. அப்படியேப்பட்ட சூழலில் தொழிலாளர் உண்மையாலுமே 12 மாநகராட்சிகளில் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு. இதை இவ்வளோ பெருசாக திமுகவே வந்து சென்னையில் பண்ணுறதே வந்து ரொம்ப நீண்ட நெடுங்காலம் யோசித்து தான் அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டும் 12 மாநகராட்சியில் பண்ணியிருக்காங்க போது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். சட்டமன்றத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம். இன்றைக்கி நிறைவு நாள், இதுக்கு அடுத்து வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? எந்த பதிவு பண்ணவும் இல்லை. இதை பற்றி பேசவும் கிடையாது, வெளியில் அறிக்கையும் கிடையாது, கண்டிப்பாக ஒரு போராட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இதனுடைய நோக்கம் என்பது இவங்க வந்து அரசியல் அதிகாரத்துக்கு மட்டும்தான் வந்து இதாக போகிறாங்களே தவிர மற்றபடி வந்து உண்மையாலுமே தொழிலாளர்கள் பக்கம் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அது கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். திமுக ஆட்சி நடக்கும்போது இதே கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நிலைப்பாடு எடுத்துருக்குன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த தாவேகா தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். இதே தொழிலாளர்களை, துப்புரவு தொழிலாளர்களை வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்தார். அவர் நேரடியாக போய் ஆதரவு கொடுக்க மாட்டாராம். வழக்கம் போல் இளவு விசாரிக்கினா கூட வீட்டுக்கு தானே வர வைப்பார். அதே மாதிரி வந்து தொழிலாளர்களை வீட்டுக்கு அழைத்து போய் வந்து பார்த்து அவர் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? இப்போ அவருடைய ஆட்சி தான் நடக்குது. இப்போ அவருடைய ஆட்சியிலேயே வந்து இந்த மாதிரி 12 மாநகராட்சிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களை தனியார் மயமாக்குறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் பேசணுமா இல்லையா? கேள்வி கேட்கணுமா இல்லையா? எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க.
சட்டமன்றத்துல எதுவுமே அவர் பேச மாட்டேங்கிறார். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இல்லைங்க, ஆனா அவருக்கு முதலமைச்சர் வாழ்த்து வந்து சொல்லி ஆதவ வாழ்த்து அர்ஜுனா தான். நீங்கள் முதலமைச்சர் வந்து அங்கே கோட் சூட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர் கிடையாது. மூணாவது ஆளாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் தான் வந்து பேசுவார். அவர் தான் வந்து தெளிவாக பேசுகிறாரு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அரை மணி நேரம் வந்து மேகதாது அணையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, தப்பு தவறுமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன வார்த்தை திரும்ப வாங்கிக்கிறேன், மாற்றி போட்டுருக்கேன்னு சொல்லி, அதாவது நடுவர் மன்றம் ஏன் அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இது. அதில் வந்து இடதுசாரிகள் வந்து எங்கள்கிட்ட கேட்காம வந்து திருத்தத்தை ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த வருத்தம் வேறு அவங்களுக்கு. அதாவது எதிர்கட்சி திமுக அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர்றாரு, உடனே அரசு ஏற்றுக்கிச்சான். இதில் யார் கோவப்படுறான்னா பொசசிவ், இதில் பொசசிவ் வேறு. எங்கிட்ட கேட்காம எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க, எதிர்கட்சி கொடுத்த திருத்தத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதில் அந்த நடுவர் மன்றம் என்பது எதற்காகனா, தொடர்ந்து அங்கே வரக்கூடிய ஆளுங்கட்சியாக கர்நாடகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கட்சி வந்தாலும், பாஜகவோ காங்கிரஸோ யார் வந்தாலும் இந்த மேகதாது அணை பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து நமக்கு வந்து இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வேறு பிரச்சனை கிளப்புறது, அரசியல் பண்ணுறது வழி இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு புதிய பிரச்சனையாக கிளப்பி அங்கே அரசியலுக்காக அங்கே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இங்கே நம்ம எப்படி செயல்படணும்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கான தண்ணியை நீ ஒழுங்காக கொடுக்குறியா? இந்த மாதம் தர வேண்டிய தண்ணியை தரல. இந்த அரசு கேட்கணுமா இல்லையா? இந்த அரசு என்ன பண்ணுதுன்னே தெரியலிங்க. இந்த அரசினுடைய துறை அமைச்சர் போய் அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சருக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல, யாருன்னே தெரியல, பேரோட ஞாபகம் இல்லை. இந்த மாதம் வர வேண்டிய தண்ணி வரல. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கலை. தண்ணியாவது கொடுத்தாங்களா? தண்ணியை வந்து சேரலை. அப்போ நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணுமா இல்லையா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் அங்கே அணைகளில் குறைவாக இருக்குது தண்ணி. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தங்களுடைய அணைகளை நிறைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உபரி நீரை தான் இங்கே வழங்குறாங்க. அப்போ நீங்கள் தர வேண்டிய தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய உரிமை தமிழ்நாடு அரசுட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு பக்கம் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே வந்து அப்படி தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர், அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது விஜய் பாட்டை போட்டு அங்கே வந்து அவங்க நடனம் ஆடுறதும், நடனம் ஆடலாம், பட் அதுக்கு உண்டான இடம் அப்படின்றது இருக்கு இல்லையா, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நடனம் ஆடுறதை பார்க்குறோம். ஸ்கூலில் போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்த மாணவர்கள்கிட்ட வந்து விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்ல வைக்கிறது, இது எல்லாமே அதாவது குழந்தைகளை வந்து அரசியலில் கொண்டு வர்றது அப்படின்றது. அதாவது அரசியல்னா இப்போ நாட்டு நடப்பு வரலாறு இதை சொல்லித்தரது வேற, நீங்கள் பண்ணிட்டு இருக்க வந்து கட்சி சார்ந்த விஷயங்களா இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்குது. ஒரு பக்கம் மாமூல் வந்து வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் இருக்குது. இப்போ பள்ளியில் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் சார், அதே மாதிரி அந்த பள்ளி வளாகத்தில் வந்து தாவேக்காவுடைய கொடியை வந்து நட்டு வச்சிருக்கிறதுலாம் வந்து அபத்தம் சார், ஏற்றுக்கவே முடியாது இதெல்லாம். இந்த மாதிரி வேலைகளை யார் செய்வாங்க? பாஜக, ஆர்எஸ்எஸ் தான் செய்வாங்க. சாகா பயிற்சி அப்படிங்கிற பேரில் வந்து 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து அரசியல், அவங்களுடைய வலதுசாரி அரசியலுக்கு தயார்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசுவது, சித்தாந்தத்தை வந்து பேசுவது, இந்த மாதிரி வந்து மோடி ரொம்ப வல்லவர் நல்லவர்னு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாஜக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்த நிரப்புவதற்கான ஒரு இடத்துல வந்து இந்த கட்சி வந்துருக்குது. கொஞ்சம் கூட எந்த விதமான அடிப்படை எதுவுமே இல்லாமல் நேரடியாக ஸ்கூலில் போய் இவர் யார் விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிவிக்கேன்னு கத்த வச்சு ரீல்ஸ் எடுத்து அதை வந்து போட்டுட்ருக்காங்க. இது ஒரு வேலையாகவே பொழப்பாகவே வச்சுருக்காங்க. இவங்க உண்மையாலுமே இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் யாருமே வந்து பள்ளி படிப்பு கூட இறுதி வகுப்பு கூட முடிக்காதவங்க தான் இருப்பாங்க. ரொம்ப நாள் வச்சு போங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களில் அத்துமீறல்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அரசு கண்டிக்கணும்.
இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதாங்கிறது வந்து விஜய்க்கு தெரியுதானே தெரியல. அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு இதெல்லாம் போகுமா போகாதா? குழந்தைகிட்ட போயிட்டு தாவேக்கான அவங்க கத்த விடுறது ஒரு அவரு இன்னைக்கு பேசியிருக்காரு, நான் அதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கது. அவர் மாதிரி அல்வா கிண்டி தர்றதுக்கு ஆளே இல்லை, அப்படிதான் அவர் பேசுறாரு. ஆமாம், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடங்கிற மாதிரி தான் இருக்கு அவர். அவர் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தான், கண்டிக்கத்தக்கது, இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒருத்தரை வந்து செங்கல்பட்டு மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போன நபருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் பிடிக்காதான். இன்னொன்று என்னென்னா, இந்த கட்சியில் வினோதமான ஒரு பழக்கம், மற்ற கட்சிகள்லாம் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அல்லது தலைவர் தான் வந்து கட்சி விட்டு நீக்குவாங்க. இந்த கட்சியில் மாவட்ட செயலாளரை நீக்கிறாங்க. வித்தியாசமான ஒரு கட்சியாகவும் இந்த தாவேகா இருக்குது அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம், ஒரு ஆபத்து எப்படி வந்துச்சு தாவேகா ரூபத்தில் இருந்து தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு வந்து அந்த அமைதியாக இருந்து தங்களுக்கு தாங்களே வந்து தலையில் வந்து கொல்லிக்கட்டை எடுத்து தலையை செஞ்சுக்கிட்டாங்க, வகுப்பு எடுத்தே சீவிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்படி இந்த அரசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசு என்பது ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஆரம்பித்து யாரையுமே விட்டு தர மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, இவங்க கூட கூட்டணி பேசிய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் 3 பேர் வந்து நீட்டுக்கு வந்து இறந்துருக்காங்க. ஒரு பையன் வந்து சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, என்னால் முடியல, எக்ஸாம் எழுத முடியலன்னு சொல்லி. ஏன்னா நீட் மறுதேர்வு வச்சு, ஆமாம், மறுதேர்வில் முந்தா நாள் இரவு வந்து செத்து போயிருக்கான். ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு, 3 பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும். அதாவது ஏற்கனவே தேர்வு வச்சுட்டு அந்த தேர்வு நல்லா எழுதினவங்க திரும்ப இந்த தேர்வை எழுதுருமே அப்படிங்கிற மன அழுத்தத்தின் காரணமாக இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் போய் கூத்தடிச்சிட்டு மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் பாட்டு என்ன பாட்டு, ஸ்கூலில் பாடுற பாட்டு அது. இன்றைக்கி பிறந்த நாள்னு வேறு எல்லா பக்கமும் வந்து அண்டாவை கொண்டா பாட்டில் பத்தாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய தத்துவ பாடல் ஒளிபரப்பாயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சருடைய செய்கை, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடிட்டு இப்போ என்ன தப்புன்னு கேட்குறாரு. 3 பேர் இறந்து போயிருக்காங்க நீட்டில், அதை பற்றி நீ பேசணுமா, அவர்களுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்கணுமா, அவங்களுக்கு அனுதாபம் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. டான்ஸ் ஆடிட்டு இப்போ என்ன தப்புன்னு வேறு திரும்ப கேட்குறீங்க. இவர்களுக்கு வந்து கூட்டணி சேர்ந்த ஆளுகளும் சரியான ஆள் தான் சேர்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது பாஜக காங்கிரஸ் கூட்டணி எப்படி வந்து வெளியில் தெரியாமல் இருக்குதோ, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு பெற்ற தாவேகா ஆட்சி பண்ணுது. பாஜகவுக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து கூட்டணி மந்திரி சபையில் இருக்குது. இதை விட கேவலமான ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. சமீப நாட்களில் வந்து அரசியல் இவ்வளோ மோசமாக போயிருக்குது, இவ்வளோ கேவலமான ஒரு சூழலில் வந்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுகவை பேசும்போதாவது விமர்சனம் பண்ணி பேசும்போதாவது ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ இவங்களை என்ன தான் பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்குமே தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல, யார் பேசுறது தெரியல. எல்லா கேள்விக்கும் வந்து ஆதரவு பதில் சொல்கிறாருன்னா மற்ற சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் வர வேணாம் லீவு கொடுத்து அனுப்பிடலாம். எல்லா கேள்விகளுக்கும் அவர் மட்டுமே பேசுவார், அவர் மட்டுமே நிழல் முதலமைச்சர் அவர் தான். இந்த பக்கம் வந்து ஒருத்தர் டம்மி பாபா உட்காந்துருப்பார், இந்த பக்கம் ஒரு கேள்விகளை இருந்துச்சு பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு விட்டுறலான்னு சொல்லி தான் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி உட்காந்துருக்கு அப்படின்னா பல்வேறு அமைச்சர்கள் இருந்துச்சு பதில் சொல்லுவாங்க கேள்விகளுக்கு. ஒன்று சபாநாயகர் பேசுகிறாரு அல்லது ஆதரவு பேசுகிறாரு, வேறு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் சட்டசபை நடந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகா சேர்ந்த அமைச்சர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அம்மா உணவகத்துக்கு போய் முன்னாடியே ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாமல் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறதெல்லாம் பண்ணாங்க. இப்போ போயிட்டு அவர் வந்து அங்கே சாப்பிட்றேன், அதை வந்து நான் ரீல் எடுத்து போடுறேன்ற பேரில் வந்து தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்மா உணவகத்தில் தோசையே கிடையாது அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இந்த பேசிக்கான விஷயம் கூட அவருக்கு தெரியாமல் தோசையை ஆர்டர் பண்ணி அவர் வாங்கி சாப்பிட்றதும், அதை ரீல்ஸ் எடுத்து போடுறதும், இந்த ஐக்யூ லெவல் தான். இந்த டாபிக்லாம் நம்மள பேச வைக்கிறாங்க. இல்ல, இந்த ஐக்யூ லெவலில் தான் வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்த பார்ட்டியுமே இருக்காங்க. இவங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி சிறந்த புத்திசாலிகள் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் முதல்வன் திட்டத்தை வந்து பேர் மாற்றிருக்காங்க. கேட்டால் அது பேர் வந்து மக்களுக்கு குழப்பமாக இருக்குது. இது வந்து ஒரு அமைச்சர் விளக்கம் சொல்கிறாரு. இது நான் முதல்வன் திட்டம் வந்து எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, எவ்வளோ லட்சம் மாணவர்களுக்கு வந்து உதவியாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் போகிற போக்கில் வந்து அந்த திட்டத்தை பற்றிலாம் வந்து பேரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கூட புரிஞ்சக்கூடிய ஐக்யூ லெவல் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு காட்சி பார்க்கலாம். காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிர்மல்குமார் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் உட்காந்துருக்காரு. யார்? மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்க. இதில் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்தவர். அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு தலையாட்டி ஆமோதிக்கிறார்.
தேசிய கீதம் எத்தனை தடவை பாடினா என்ன அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? மதுரையினுடைய எம்பி வெங்கடேசன் வந்து சொல்கிறார், தேசிய கீதம் எத்தனை தடவை 20 தடவை கூட பாடலாங்கிறாரு. அதாவது மாறலாம். அதுக்கு தாவேக்கா முன் தாவேக்கா பின் அப்படின்ற மாதிரி ஒரு முகமூடிய பார்க்கும்போது வருத்தமா இருக்குன்றதை தாண்டி அவங்க போய் என்னன்னா வலதுசாரியா மாறுறாங்க. அதுதான் இப்ப நீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு, தேசிய கீதம் வந்து இறுதியில் பாடுவதுதான் இங்கே நடைமுறைன்னு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? இவர் பாராளுமன்ற நடைமுறையை சொல்றாரு. பாராளுமன்றத்தில் என்னாலும் பண்ணிட்டு போட்டோம், பஞ்சாப்ல என்னாலும் பண்ணிட்டு போட்டோம். தமிழ்நாட்டுக்கான ஒரு நடவடிக்கை இதுன்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நீங்கள் வங்காள மொழியில் இருக்கிறதுனால வந்து அங்கே 2 தடவை பாடுறாங்களா? இவர் 20 தடவை பாடலாங்கிறார் சு வெங்கடேசன். அதாவது இதே முன்னாடி ஆளுநர் இருக்கும்போது RN ரவி அவர்கள் இருக்கும்போது இந்த தேசிய கீதம் இசைக்கணும் அப்படின்ற பிரச்சனைக்கெல்லாம் சரியா குரல் கொடுத்தவர் தானே சார் அவர். இப்போ எப்படி அவரால் அப்படியே மாற்றி பேச முடியுது? அடுத்த தடவை எப்படியாவது இவங்க கூட கூட்டணி சேர்ந்தால் எம்பி ஆகலான்னு ஒரு கணக்கு இல்லை. அந்த கட்சிக்கே போனாலும் போயிடுவார். அவரு காட்டுற ஸ்பீடை பார்த்தோம்னா அந்த கட்சிக்கே போனாலும் போயிடுவாருன்னு தான் நமக்கு தோணுது. இப்போ திரும்ப தோசைக்கு வருவோம். அம்மா உணவகத்தில் தோசை அந்த இதில் வந்து இட்லி சப்பாத்தி, மதியம் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுதான் அங்கே. அதாவது எளிய மக்களுக்கான ஒரு கான்செப்ட். அதை வந்து திமுகவும் ஏற்றுக்குச்சு. அதனால் பரவாயில்ல. அதனால தான் வந்து ஜெயலலிதா படத்துடன் கூடிய அம்மா உணவகம் ஃபோட்டோவை எந்த இதுவும் தொடரலை. திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த தொந்தரவும் பண்ணலை. இப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது. அந்த டைமில் வந்து அதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோட எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு MKS கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னதும் இதுதான் சொன்னார். அதான் அது அவருக்கு அது நல்லது எதுவுமே அவருக்கு பிடிக்கும் இல்லையா? அது அந்த அடிப்படையில் அவர் வந்து கரெக்டாக சொன்னார். இப்போ என்னன்னா அதில் வந்து நீங்கள் போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதில் ஓகே முழுங்கா ரீல்ஸ் எடுக்க போயிருப்பாங்க சார், ஆய்வு அதுதான் ரைட்டு. அதுக்காக வந்து வசந்த பவனில் நீங்கள் பார்சலோட போய் அங்கே போய் சாப்பிட்டு காமிக்கிறதுனா எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. இது இப்படி தான் இருக்கும். ஒஸ்ட் டேஸ் ஆர் கம்மிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். இதை விட மோசமான நாட்கள் தான் வரப்போகுது. ஏன்னா அடுத்தடுத்து பட்ஜெட் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மழை கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை. சென்னையினுடைய நீர் பற்றாக்குறை வந்து தேவை வந்து 50% மட்டும்தான் வந்து சென்னையினுடைய நீர் இருப்பு இருக்குது. பேப்பரில் எழுதிட்டாங்க, சென்னைக்கு அந்த குடிநீர் தரக்கூடிய ஏரிகளில் நீர் இருப்பு என்பது 50 விழுக்காடு மட்டும்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் மழை இல்லை. ஜூன் மாதம் முடிய போகுது. அடுத்து ஜூலையிலையும் மழை போயிட்டு இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிக்கலாயிரும். குடிநீர் பற்றாக்குறை என்பது அவர் எந்த நேரத்தில் வந்து முதலமைச்சர் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கணும்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனையான மாதிரி தெரியுது. அடுத்த நாளே செய்தி இப்போ பேப்பரில் போட்டாங்க, சென்னைக்கான நீர் தேவை இல்லைன்னு. வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. குறுவை பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து அது மாதிரி பல விவசாயிகள் தரப்பில் சரி, தொழில்துறை தரப்பில் வந்து அந்த அம்மா வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. தொழில்துறை அமைச்சர் திமுக ஆட்சி காலத்தில் 25 நிறுவனங்கள் ஆந்திரா போயிடுச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏதாவது பட்டியல் இருக்கா? ஏதாவது ஒரு பொருத்தமாக சொல்லணுமா இல்லையா? இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியேப்பட்ட ஆட்சி தான் அது வந்து வரப்போகுது. நீங்கள் அம்மா உணவகத்தில் போய் சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குது இங்கே அம்மா உணவு வந்து சாப்பிடுங்கன்னு ரீல்ஸ் போடக்கூடிய நாள் வெகு இதில் வரப்போகுது. சார், பரந்தூர் விமான நிலையம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து தாவேக்கா சைட்லேருந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அவங்க சொன்னது அதுதான், பரந்தூர் விமான நிலையம் வந்து வரக்கூடாது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருதையும் பார்க்க முடியுது சார். அதாவது நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுக்கான அந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஒன்றிய அரசு சார்பா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இவங்க யாரை ஏமாத்துறாங்க? என்ன சொன்னாங்க? பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது, மாற்று இடம் தேட போகிறோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேத்துக்கு வந்து உங்கள் இடத்த கையகப்படுத்த போகிறோம்னு சொல்லி இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அப்போ எதுக்காக கையகப்படுத்துறீங்க? இப்போ விவசாய நிலத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ விவசாய நிலத்தை எடுத்து விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் அவருடைய முதல் போராட்டம், எங்கள் தலைவருடைய முதல் போராட்டம். அதனால் வந்து நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படிலாம் பேசுனாங்கல்ல. முந்தா நாள் வந்து நோட்டீஸ் போயிருக்கு. 9 பேத்துக்கு வந்து நீங்கள் வந்து இடத்த விட்டு கொடுக்கணும்னு சொல்லி 2 ஏக்கருக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து திமுக அரசு போட்ட திட்டம் இது, அதுக்கு ஆல்ரெடி ஃபண்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அது கட்டி தான் தீரணும் அப்படின்னு தான் வந்து முடிக்க போகிறாங்க. அதில் கரெக்டாக ரவுண்டாக தான் முடிக்க போகிறாங்க. இவர்களுடைய எண்ணமும் அதான்.
சார், காலை உணவு திட்டம் திமுக கொண்டு வந்ததுல மிக சிறப்பான ஒரு திட்டம், மனநிறைவான திட்டம். எல்லாருக்குமே, அது பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்க, இதை பார்க்குற நமக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் மனநிறைவான ஒரு திட்டம். ஆனால் தாவேகா ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டம் தொடருதுன்றது ஒரு சந்தோஷம்னாலும் அது சரியா போய் சேருதா அப்படின்றது ஒன்று இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம், அந்த உணவு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு வள்ளி அதில் விழுந்ததால மயக்கம், இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டதை வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம்ல வந்து அந்த காலை உணவே வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரல. பசியில் அந்த பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. பிஸ்கெட் வந்து கொடுத்துட்டு ஸ்கூலில் வந்து பாடம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வந்து ஏற்றுக்கவே முடியல சார். இதெல்லாம் இல்லை, அது ஒரு ஆசிரியர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு நல்ல மனசு இருந்திருக்கு. ஏன்னா பிள்ளைய பசியாக இருக்குங்கிறதுக்கும் போது வந்து பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுத்து பசியாற்றணுங்கிற ஒரு குறைந்தபட்ச அறம் அவர் மனசில் இருந்திருக்கு. மற்றபடி வந்து இன்னும் பிஸ்கெட் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த காலை உணவு திட்டம் எப்படி காலையில் ரெடி ஆகிறாங்க, 4 மணிலேருந்து ரெடி ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் வந்து டாக்குமெண்ட்ரியே யூடியூப்பில் இருக்குது. இது பல நாடுகள், பல மாநிலங்கள் இதை பார்த்து எப்படி நகரங்களுக்குள்ளே செயல்படுத்த முடியும், மற்ற பகுதியில் எப்படி செயல்படுத்த முடியும்னா வந்து இதை அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சி காலத்தில் அவ்வளோ சிறப்பாக இருந்த திட்டம். இப்போ இவர்கள் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமல் அனுப்பியிருக்காங்க. நம்ம பிள்ளை பசியில் போகக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பாங்க. சரி, ஸ்கூலில் வந்து சாப்பாடு இருக்குது, ஸ்கூலில் சாப்பாடு இருக்குன்னு நினச்சி அனுப்பக்கூடிய பெற்றோருக்கு அங்கே சாப்பாடு இல்லாமல் பசியில் குழந்தை இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மன சிக்கலாகும். ஒரு இலங்கையில் நான் வந்து பயணம் பண்ணும்போது ஆட்டோ டிரைவருக்கு வந்து இந்த நம்ம பணத்தினுடைய கணக்கு தெரியாமல் அதிகமாக கொடுத்து, ஆமாம் 3 மடங்கு இல்லையா இந்தியா பணத்துக்கு அதுக்கும் அவன் கொடுக்கும்போது அவர் வந்து இந்தியா காசுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். இந்தியா பணத்தை 100 ரூபா அவருக்கு. ஆனால் அந்த ஊர் காசுக்கு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் அவர் சொன்ன விஷயம், என் பிள்ளை வந்து 2 பிள்ளைய ஸ்கூலுக்கு போகுது, காலையில் சாப்பிடாது சார், இந்த தேங்க்ஸ் சார் கொடுத்ததுக்கு, டிப்ஸ் மாதிரி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார், நான் பண்ணு வாங்கிட்டு போவேன் பிள்ளைகளுக்கு அப்படின்னாரு. அப்போ ஒரு முதலமைச்சர் அதை யோசனை பண்ணி தான் அவர் இந்த திட்டத்தையே அன்றைக்கி வந்து நம்ம திமுக தலைவர் கொண்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வெளியில் தெரிஞ்சது, இது வெளியில் தெரியாமல் இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது, எத்தனை பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு சரியாக போகாமல் இருக்குது, ஒழுங்காக பராமரிக்காமல், ஒழுங்காக வந்து அதிகாரிகள் கண்காணிக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும்தான். ஆசிரியர் வந்து அவர் பிஸ்கெட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு, அது ஒரு குற்றமாக சொல்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அறத்தின்பாட்பட்டு தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. பசியில் இருக்குங்க பிள்ளைய நம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த அரசு தான் அதை கண்காணிக்கணும். உணவு போல என்ன டிலே அதெல்லாம் அவர் விசாரிக்க சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா விரிவுபடுத்த போகிறாங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து இதுக்கான ஒரு வேலையெல்லாம் இருக்குது. அது இவங்க கையில் என்ன சொல்ல, ஒரு குரங்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, தீவிரவாதிகள் இருப்பாங்க, குரங்கு கையில் AK பட்டிஷனை கொடுத்தோன்னே எடுத்துட்டு சொல்றாங்க. அது மாதிரி கண்டிஷனில் இருக்கு. நாடு விரிவுபடுத்தலனாலும் பரவாயில்ல, இதை ப்ராப்பராக பண்ணாலே போதுங்கிற அவ்வளோதான் இருக்குது. சரி சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.